கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் மிராக்கிள் மிஷன் ஊழியம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளிலே 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நீ விரும்புகிறதை கேள் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாக்கி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்கிறார். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய விருப்பங்களை நமக்குள் அடக்கி வைக்காமல் அதை ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அது நம்முடைய கடமை. ஒரு நாள் கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார் அல்லவா? இன்றைக்கும் நம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அரவணைத்து அன்போடு என் மகனே, என் மகளே, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்கிறார். ஆகவே நாம் விசுவாசத்தோடு கேட்போம். அவரே நம் மன விருப்பங்களை அருள் செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் என்று சங்கீதம் 37:4 கூறுகிறது. இளமையில் இஸ்ரவேல் ஜனத்திற்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சாலமோன் கர்த்தரிடம் தம் விருப்பத்தை தெரிவித்தார். அவருடைய விருப்பம் எல்லாமே தேவ ஜனத்துக்கு நியாயம் விசாரிக்கும்படியாக ஞானமுள்ள இருதயம் தனக்கு வேண்டும் என்பதே அவனுக்குள்ளாக இருந்தது. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் உம்படியாக ஞானமுள்ள இருதயம் தனக்கு வேண்டும் என்பதாகவே இருந்தது. அதையே கேட்டான். ஆகையால் உமது ஜனங்கள் நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியானுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று பிடிவாதமாய் தேவனுடைய சமூகத்திலே கேட்க மனதுள்ளவனாய் இருந்தான். ஜனங்களை நியாயம் விசாரிக்க பராபரனே உம்மால் மட்டும் ஆகும் என்று 1 ராஜாக்கள் 3:9 கூறப்பட்டுள்ளது. அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உம் இதயத்தில் இருந்தபடியினால் நீ சம்பத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உன் பகைஞனின் பிராணனையும் நீ நீடித்த ஆயுளையும் கேளாமல் நான் உன்னை அரசால பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடினாலும் ஞானமும் விவேகமும் தந்ததும் அல்லாமல் உனக்கு முன்னிருந்த ராஜாக்களை பார்க்கிலும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பாத்தியத்தையும் உனக்கு தருவேன் என்று சொல்லி 2 நாளாம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11-12 கூறுகிறார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சாலமோனை போல தேவ காரியங்களுக்காக தேவனுடைய அழைப்புக்கு ஏற்ற வண்ணமாக நாம் எல்லாவற்றையும் இதயத்தை திறந்து அவரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் கொடுப்பார். ஜெபிப்போம். ஆம், நம் அருமை ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாய் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். நாம் கேட்பதையும் தருவார். அது மாத்திரமல்ல, நாம் கேட்பதற்கு அதிகமாயும் மேலானதையும் தேவன் தருவார். ஆகினால் விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்திலே நம் மன விருப்பத்தை அவருக்கு சொல்லுவோம், மறைக்க வேண்டாம். இயேசுவின் நாம